ஆன்மா அருங்கோண சக்கரத்திலிருந்து ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒரு தியான வடிவத்திலிருந்து இதை கொடுக்கறதுக்கோ இதை பேசுகிறதுக்கோ நம்ம செயல்படுறோம். அதில் முக்கியமான நம்ம செய்கிறதில்ல, நம்ம பணியில் பெரிய பணி எதுனா ஆன்ம விடுதலை. இந்த ஆன்ம விடுதலை என்பது நிறைய பேருக்கு இதை பற்றி நுட்பமாக தெரியாது. அது அவங்களுடைய காலக்கணக்கில் இதை பற்றி ஒரு ஆய்வு பண்ணாமையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது சம்மந்தமாக நான் ஒரு ரைட்டிங் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஒரு எழுத்து வடிவமாக. அதுலேயும் நான் பெருசாக அதை ஃபுல்லாக கொடுத்துட முடியலை. ஏன்னா அதை எவ்வளோ சின்னதாக ஒன்று கொடுக்க முடியுமோ அதை எவ்வளோ சின்னதாக சொல்ல முடியுமோ அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அதோடைய முழு டீட்டெயிலையும் காலத்துப்படி தான் நம்ம சொல்ல முடியும், முழுசாக சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு ஆன்ம விடுதலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த ஆன்ம விடுதலை கொடுக்கப்பட்டாகணும். ஆன்ம விடுதலையில் பல்வேறுபட்ட செயல் வடிவம் இருக்குது. பல்வேறுபட்ட பிறப்புகளில் அதில் ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அதனால் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, சாதாரணமாக நம்ம வீட்டில் இறந்து போன பெரியவங்களுக்கு யாரோ ஒரு ஆம்பளை பசங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது இல்லை. ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுடைய அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கப்படணும். அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு யாரோ நம்மக்கிட்ட ஒரு குடும்பத்திலே 4 பேர் வந்துடுறாங்கன்னா அவங்க பல பிறப்புகளில் பிறந்திருப்பாங்க, பேர் தெரியாமல் கூட இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய மாற்றமாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஆன்ம விடுதலையை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அவங்க பெரிய ஒரு ரிலீஃப் ஆகுறாங்க. அதில் கிடைக்கிறதே முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் கோடீஸ்வரன் ஆயிடுறான், பெரிய சாதிச்சிட்றான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ரிலீஃபு. அதே மாதிரி இந்த தியானத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு கதவு திறந்து விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது. அது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ராமேஸ்வரத்தில் அந்த வாய்ப்பு நம்ம ரொம்ப துல்லியமாக செய்கிறோம். என்னுடைய தியானம், இந்த ஆன்ம விடுதலை இதெல்லாம் நிர்பந்தத்தில் நான் செய்ய மாட்டேன், செய்கிறது இல்லை. சில இடங்களில் நிர்பந்திக்கப்படுறோம். எப்பப்பெல்லாம் இந்த நிர்பந்தம் தலை தூக்குதோ அப்பப்பெல்லாம் நான் அதை விட்டு விலகி வந்துடுவேன். ஏன்னா நிர்பந்தித்து நான் ஒரு வேலை செய்ய மாட்டேன். எப்பயுமே என்னை நீங்கள் இந்த வேலை செய்யுங்களே, இங்கே வந்துருங்களே அப்படின்னு என்னை கூப்பிட்டா நான் போக மாட்டேன், யாராக இருந்தாலும் போக மாட்டேன். அப்போ நிர்பந்தத்தை நான் ஒருபொழுதும் அனுமதிக்கிறதே கிடையாது. நிர்பந்தத்துக்கு நான் எப்பொழுதும் அடிபணிகிறதும் கிடையாது. அதுக்கு நான் போய் ஒரு பணி செய்கிறதே கிடையாது. என்னுடைய கிளாஸில் வகுப்பில் இருக்கிற அன்னதானம், அந்த சாப்பாடு முறைகளாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், எல்லாமே எதுவும் நிர்பந்தமாக ஆகக்கூடாது. நிர்பந்தம்னு எனக்கு என்னைக்காவது தோணுதுன்னா அன்றைக்கி அந்த செயலை நான் மாற்ற ட்ரை பண்ணுவேன், இல்லைன்னா மொத்தமாக அதை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இது என்னுடைய வழக்கம். ஆனால் இந்த ஆன்ம விடுதலையெல்லாம் சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சில பௌர்ணமி நாளில் பண்ணப்படணும். நீர் சம்பந்தமான விஷயத்தை அந்த நீர்த்தன்மையில் இருக்கிற பௌர்ணமி நாளில் பண்ணப்படணும். அது இந்த ராமேஸ்வரத்தில் பண்ணப்படுறதுல ரொம்ப அது ஒரு முக்கியமான இடமா இருக்கிறதுனால அங்கே பண்ணணும் அப்படின்னு பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய ஷெட்யூலு, அவங்க பிஸியாக இருக்கிறாங்கல்ல, அதில் நம்ம எல்லா பௌர்ணமியிலையும் நம்ம அங்கே ஆன்ம விடுதலை கொடுப்போம்ட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த திடீர்னு டிக்கெட்டை போட்டுட்டு ஆன்ம விடுதலைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு, நான் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லிடுறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் செய்கிற விஷயம் இது இல்லை. உங்களுக்கு டைம் கிடைக்கிறது, உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதுலாம் ஓகே. என்னோடய நேரத்தை என்னோடய டயத்தில் நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. அது காலத்தை நீங்கள் பிடிச்சி வளைச்சிக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு காரியத்தை ஈடுபடாதீங்க, அது மாதிரி செய்யாதீங்க, அது மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்காதீங்க. அது ரொம்ப என்னையும் தர்ம சங்கடத்துக்குள்ளே ஆளாக்குற மாதிரி ஒரு செயல். அது தயவு செய்து யாருமே எப்பொழுதுமே இந்த மாதிரி காரியத்தை செய்யாதீங்க. அது செய்யக்கூடாது. அது ரொம்ப கவனமாக அதை பார்த்துக்கோங்க. இயல்பாக அதுதான் அந்த காலம் வந்துடுச்சுன்னா நீங்கள் யார் தடுத்தாலும் அங்கே யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ராமேஸ்வரத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அது காலம் வரணும்பாங்க, அவ்வளோதான் விஷயம். அது சித்ரா பௌர்ணமியில் இந்த ஆன்ம விடுதலையே தொடங்கப்பட்டுச்சு. முடிந்த அளவுக்கு
அந்த இடத்துலேருந்து ஒரு வேலை செய்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அந்த இடத்துலேருந்தே ஆன்ம விடுதலை கொடுக்க முடியும். யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியும், எல்லா நாள்லேயும் கொடுக்க முடியும். நான் அப்படி பண்ணுறது இல்லை. ஏன்னா சில நபர்களுக்கு நான் அதை பார்த்து அதை நான் இவங்களுக்கு இந்த நேரத்தில் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தவிர்க்க முடியாத சில நபர்களுக்கு பண்ணுவேன். மற்றபடி ராமேஸ்வரத்தில் அவங்களுக்கு அந்த இடத்துலேருந்து தான் பண்ணணுங்கிறதுக்காக நானே ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி தான் அங்கே போய் அந்த வேலையை நம்ம பண்ணுறோம். அது அவசியம் பார்த்துக்கப்படணும். அதே நேரத்தில் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அப்புறம் அடுத்தடுத்த பௌர்ணமி நம்ம அங்கே ஆன்ம விடுதலை கொடுப்போமான்னு தெரியாது. அதனால் இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் அடுத்த பௌர்ணமிக்கு நான் டிக்கெட் போட்டுட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லிடாதீங்க. நீங்கள் டிக்கெட் போட்டு போயிட்டு வாங்க, நான் அங்கே இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. என்ன நீங்கள் நிர்பந்தமாக நான் பௌர்ணமியான அந்த ராமேஸ்வரத்தில் அந்த கடற்கரையிட்டே உட்காந்துருப்பேன்னு நீங்களாக ஒரு திரைக்கதை எழுதிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்காதீங்க. அது எப்பொழுதும் ஒரு தியானம் பண்ணுறவங்கள அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்குள் ஒரு கட்டாயத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிறாதீங்க. யாரும் தயவுசெய்து டிக்கெட்டு போட்டுறாதீங்க. இந்த சித்ரா பௌர்ணமியில் நீங்கள் யார் கலந்துக்கணுன்னாலும் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம ஆன்ம விடுதலை கொடுக்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 20-30 பேர் டிக்கெட்டை புக் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. எங்களுக்கு ட்ரெயின் கிடைக்கல, எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு ஒரு ஆற்றல் ஒரு பிரபஞ்சத்திட்ட நீங்கள் போய் எனக்கு இந்த மாதிரி இருக்கல, சௌரியம் இல்லை, நான் வர முடியாது, இப்படி இல்லாமாங்க சொல்லுவாங்க. ஒரு 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 அது மாதிரிலாம் நிகழக்கூடாதுங்க. அது இயல்பாக நிகழணும். அதெல்லாம் பெரிய ஒரு மனிதனுடைய கால கணக்கை சரி செய்கிற இடங்க அந்த இடம். அந்த இடம் எப்படி நம்ம நடந்துக்கணும், நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி, நமக்கு கன்வீனியன்ஸாக ஒரு வேலை நடக்கிற மாதிரி, நமக்கு ட்ரெயின் பஸ்ஸு இந்த அவைலபிளுக்கெல்லாம் ஒரு காலத்தை பிடிச்சி வளைக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி எப்பொழுதும் செய்யாதீங்க. அது பார்த்துக்கங்க. அடுத்த பௌர்ணமிக்கெல்லாம் நீங்கள் தயவு செய்து யாரும் டிக்கெட்டு போட்டுறாதீங்க. எல்லா காலகட்டத்திலையும் ஆன்ம விடுதலையை நம்ம நிறுத்த மாட்டோம். வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் நமக்கு யாருக்கு எப்போ பண்ணணுமோ நம்ம போகிற வழியில் அதை நிச்சயமாக நம்ம பண்ணுவோம். ஆனால் ராமேஸ்வரத்துலேருந்து எல்லா பௌர்ணமிக்கும் இனி நம்ம பண்ணுவோமான்னு நிச்சயமாக தெரியாது. அதை நம்ம அறுதிட்டு சொல்லவும் முடியாது. அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது ரொம்ப குறைவு. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்த தியானத்தில் பணிகள் இருக்குது, அடுத்தடுத்தது எனக்கு திட்டங்கள் இருக்குது. எனக்கு தியானத்திலிருந்து ஒரு வழிகாட்டப்படும். அந்த நெறிமுறையில் தான், அந்த பாதையில் தான் நான் பிரயாணிக்க முடியும். அந்த இதை விட்டுட்டு ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சுக்கிட்டு நான் இயங்கிக்கிட்டே இருக்க முடியாது. அது நீங்கள் அவசியம் புரிஞ்சுக்கணும். இந்த ஆன்ம விடுதலையை நீங்கள் கட்டாயமாக உணர்ந்து செயல்படணும். இதோடைய ஒரு சின்ன குட்டியாக ஒரே ஒரு செயல் மட்டும் சொல்லிடுறேன். ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஒரு சின்ன கொஞ்சம் வயசு உள்ளவர் இறந்துட்டார். அவருடைய இறந்து ஒரு 4வது நாளில் தீவிரமான அவருடைய தாக்குதல். அவருடைய தாக்குதல்னால் நீங்கள் சொல்லுவீங்களே இந்த பேய் மாதிரி, அந்த மாதிரி அந்த வீட்டில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நேரடியாக ஒரு டிஸ்டர்பன்ஸ். நான் அமாவாசை டயத்தில் அந்த வீட்டில் ஒருத்தவங்க பெரிய கஷ்டத்தை அந்த இறந்து போனவர் மூலியமாக அனுபவிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு அதை தொடர்புக்குள்ளே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்க யதார்த்தமாக இந்த மாதிரி இதை சொல்லலை, இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தகவல் கொடுத்தாங்க. அப்போ அந்த சூழல் பாருங்கள், அவங்க ஃபோன் பண்ணுறது அமாவாசை, நானும் அது அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது நான் தியானம் பண்ணி பார்க்கும்போது இந்த இறந்தவருடைய வேலை தான் அப்படிங்கிறத எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. அவருடைய அந்த இறந்து போனவர் உடல் இல்லாமல் பேச ட்ரை பண்ணுறாரு. அவர் வாழ்ந்த இடத்துல, அவருக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் அவர் அவர் தன்னை அவங்கள ஒரு நிர்பந்தப்படுத்துகிறாரு. இவங்களால் அவர் நிற்கிறதையோ பக்கத்தில் இருக்கிறதையோ உணர முடியலை. அப்போ இவங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும், ஒரு பயம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே நடந்திருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ அவர் துர்மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. ரொம்ப கடினம் அவருக்கு ஆன்ம விடுதலை கொடுக்கறது. அவர் உடல் இல்லாமல் கொஞ்ச காலம் இப்படி பெரும் துன்பப்பட்டு பல பேரையும் இவர் துன்பப்படுத்தணும் அப்படின்னு இருக்குது. அவருக்கே தெரியாது. இறந்து போனவங்கள்ட்ட என்ன விசேஷம்னா, தன்னுடைய மனைவியோ குழந்தைகளுக்கோ ஒருத்தர் துன்பம் கொடுக்குறேன்னு தெரியாமல் துன்பத்தை கொடுத்துருவாங்க. அது ரொம்ப மோசமாக சில குடும்பத்தோடைய
அவங்களுக்கு இந்த உடல் ரீதியாகவும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிடும். அந்த மாதிரி ஒரு சூழல் இவரால் பல பேர் துன்பப்படணும்னு இருக்குது. அதை நான் பார்த்தேன். அப்புறம் நான் வேறு வழி இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே அதுங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு அளிக்கப்படணுங்கிறதுக்காக அவருக்கு அந்த அமாவாசை பொழுதில் நானே போய் இந்த மாதிரி வாலண்டியராக, ரொம்ப ரேர் தான், ஒரு சில பேருக்கு நான் அந்த மாதிரி நானே போய் எனக்கு அவர்களுக்கு ஆன்ம விடுதலை நான் கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி அவருக்கு வந்து ஆன்ம விடுதலை கொடுக்கப்பட்டுச்சு. கொடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அவருடைய செயல் அப்படியே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அடுத்தடுத்த நாளில் ஒரு சின்ன அலைவரிசை கூட அவங்களால பார்க்க முடியலை. அவருடைய தாக்கத்தை துள்ளி கூட பார்க்க முடியலை. அப்போ அந்த வீடு, அந்த குழந்தைங்க, அந்த சுற்றி இருக்கிற சூழல்கள் எல்லாமே மாறப்பட்டுச்சு. அதே மாதிரி ஒரு இறந்த ஒரு மனிதன் அந்த உடல் இல்லாமல் பெரும் துன்பத்தில், பெரும் துயரத்தில் தவிக்கப்படுற அவனுடைய வாழ்க்கையும் மாறப்பட்டுச்சு. அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த செயல் வடிவமும் மாறப்பட்டுச்சு. அவனுக்கு பிறப்பெடுக்க வேண்டிய அவசியம் இருந்ததுனால அந்த பிறப்புக்கான வாய்ப்புகளை அது அந்த அந்த உயிருக்கு என்ன, அந்த ஆன்மாவுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை அது செய்யுங்கிறத நம்ம வந்து அதுக்கான ஒரு பணியை செஞ்சோம். அது இயல்பாக நடந்துச்சு, திட்டமிட்டெல்லாம் கிடையாது. நாளைக்கு இந்த விஷயம் பார்த்துக்கங்க. ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற ஒருத்தர், ஒரு மனிதனை நம்ம ஒரு விடுதலை அளிக்கிறோம். அதில் பல குடும்பங்கள் காப்பாற்றப்படுகிறது. பல குடும்பங்கள் காப்பாற்றப்படுதுன்னா என்னென்னாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்க ஒரு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த டிஸ்டர்ப் இல்லாமல் அவங்களுக்கு காப்பாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம அந்த இதிலேருந்து உருவாக்கி கொடுத்தோம். அப்போ ஆன்ம விடுதலையோடைய எவ்வளோ பெரிய முக்கியமான வடிவத்தில் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. இது ஒன்று. அடுத்தது, ஒரு மனிதனுடைய சாபம்ங்கிறது ரொம்ப மோசமானது. குருக்கிட்ட சாபம் வாங்கியிருக்கலாம், அவனுடைய எத்தனையோ பிறப்புகளில் வாங்கியிருக்கலாம். இதில் அந்த சாபத்தையும் யாராலையும் நிவர்த்தி கொடுக்கறது ரொம்ப கடினம். அது இந்த ஆன்ம விடுதலையில் தான் பண்ண முடியும். அது நம்மளை மாதிரி ஆளுங்கள் நிச்சயமாக அதை பண்ண முடியும். அப்போ ரொம்ப போராடுற ஒரு மனிதன் இந்த சாபத்திலிருந்து விடுபட்டால் தான் தன்னுடைய இயல்பு, சும்மா கொஞ்சம் இயல்பான வாழ்க்கையை கூட அப்போ தாங்க வாழ முடியும். இயல்பான வாழ்க்கையை கூட சிரமப்பட்டு வாழ்கிறாங்க. ஒரு ஏழை தான், கஷ்டம்தான், எல்லாத்துக்கும் போராட்டம் தான். ஆனால் அதை கூட வாழ முடியாமல் தவிக்கிறதுக்கு காரணம் அவ்வளோ பெரிய வெயிட்டேஜை வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது. அதனால் இதிலிருந்து விடுதலை அளிக்கிறதுக்கும் இதிலிருந்து மாற்றத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆன்ம விடுதலை கொடுக்கறது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற மாணவர்கள் தயவு செய்து இந்த சித்ரா பௌர்ணமி அதுமா 12ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு அந்த கடற்கரையில் 7லேருந்து ஒரு 9:30 மணி வரைக்கும் நம்ம அங்கே இருப்போம். அதை ரொம்ப பதட்டப்பட்டு அப்படி இப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நிதானத்தோட ஆத்மார்த்தமாக உட்காந்து ஒரு வேலை செஞ்சுட்டு கடலில் நீராடிட்டு நீங்கள் கிளம்பணும். அதை பார்த்துக்கங்க. அடுத்த பௌர்ணமிக்கெல்லாம் இந்த மாதிரி பணிகளை நம்ம அந்த இடத்துல செய்வோமான்னு தெரியாது. தயவு செய்து டிக்கெட்லாம் போட்டுறாதீங்க. இந்த பௌர்ணமியோட இந்த செயல் வடிவத்துக்குள்ளே யார் வர்றீங்களோ பார்த்துக்கங்க, அதை நுட்பமாக பார்த்துக்கங்க. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டார், எங்கள் வீட்டுக்குள்ளே பேய் வந்துடுச்சுன்னு தயவுசெய்து ஃபோன்லாம் போட்டுறாதீங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து பணியெல்லாம் செய்ய மாட்டேன். இயல்பாக அது எனக்கு உணர்த்தப்பட்டு இயல்பாக அந்த செயல் வடிவத்தை நான் சரி செய்யணும்னு நான் மட்டும்தான் செய்வேன். இல்லைன்னா எல்லா ஊர்லேயும் ஒரு நாளைக்கு எத்தனையோ ஊரில் செத்துக்கிட்டே இருக்கிறேன், எல்லா பேருக்கும் நான் உட்காந்து ஆன்ம விடுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு கிடையாது. அது படைப்போட தத்துவத்தை நான் மாற்றலாம் மாட்டேன். அந்த வேலைகளை நான் எப்பொழுதும் செய்கிறது கிடையாது. அப்படின்னா உங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் சுடுகாட்டில் தான் நான் உட்காந்துருக்கணும். ஒவ்வொருத்தரும் செத்து போனவனெல்லாம் பிடிச்சி அவனுக்கு ஏதாவது ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நான் அங்கே தான் உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நிறைய பேர் வந்து அந்த அறிவு சார்ந்து ஃபோனை போட்டு எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு கேட்டுறாதீங்க. ஒன்று. அடுத்தது, ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்ம விடுதலை இவ்வளோதானா, இன்னமும் வந்து கிடையாதா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஆன்ம விடுதலை என்னுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் செய்யப்படும். ஆனால் ராமேஸ்வரத்தில் நாம் எப்போ போகிறோங்கிறது, என்ன மாதிரி போகிறோங்கிறது தெரியாது. நான் வெவ்வேறு பணிகளில் இருக்கிறேன், வெவ்வேறு திட்டங்களில் இருக்கிறேன். அப்போ என்னை யாரும் நிர்பந்தித்திடக்கூடாது. நான் எந்த நிர்பந்த அடிப்படையிலையும் தியான வகுப்போ யாரையும் சந்திப்பதோ எந்த வேலையும் செய்யவும் மாட்டேன், செய்ய போகிறதும் இல்லை. நிர்பந்தத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே நான் பணி செய்ய மாட்டேங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஒரு நல்ல செயலோடு நல்ல வடிவத்தோடு
எல்லா மனிதனுக்கும் எல்லா செயலும் கிடைப்பதற்காகத்தான் நம்ம இரவு பகல் பாராமல் ஒரு பணி செய்கிறோம். நல்ல செயலோடு சந்திப்போம்.